கிடைக்கல. அண்ணா என்ன இன்னொரு யோசனை செஞ்சு பார்ப்போமா? இல்ல சுவாமி. ஏ மன்னவா, என்ன நாம ஆமா மந்திரியை விட்டு அழைச்சு பார்த்தா மாப்பிள்ளை வரல, கிடைக்கல. அதனால சாதக பலமானவனை பார்த்து மாப்பிள்ளையை தேடுவோமே. ஏற்பா அதுக்கு என்ன செய்யணும்? என்று சோதிடர்களுக்கு அடித்தார்கள் மறையோசைய. ஆமா மறையோசை அடித்து 999 ஜோதிடர்கள் வந்தார்கள். ஏற்பா அத்தனை பேரும் வந்தார்கள். அத்தனை பேர்கள் வந்து ஆமோ மணி சோதிடர, ஓ ஓ சொரிமுத்து சோதிடர, யோ தர்மா ஜோதிடர, ஓ மாரி ஜோதிடர, ஓ சங்கர் ஜோதிடர, கம்சங்கோட்டைக்கு போவோம். மாப்பிள்ளை இருக்குன்னாங்கன்னா நீங்க மொத்தமா இல்லைன்னு சொல்லிடுங்க. அத்தனை பேர் இல்லைன்னு சொல்லணும். மாப்பிள்ளை இருக்குன்னு வை. ஏப்பா இது இருக்கும் எருமை இல்லம்பா. அதனால பணம் வாங்கி பொய் சொல்லி பார்க்காம நம்ம தலையை அறுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. அதனால 999 பேர்கள் வந்தார்கள். பூதகிய தேவகியானவன் பூத்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள். மாப்பிள்ளை இல்லைன்னு ஒண்ணுமோட சொல்லிட்டு போயிட்டாங்க. எண்ணி பார்த்தா மந்திரிமாரானவ ஒரு ஆளு கம்மியா இருக்கு. யாரு தெரியுமா? யாருன்னா காசி பட்டணம் தன்ன வரக்கூடிய காலத்தில் அவருக்கு அன்னைய பார்க்க 60க்கு 60 மனமாலை. ஏப்பா மனமாலை 20க்கு 20 ஏங்கிட்டு இருக்கு, 60க்கு 60 மனம் முடிக்க போறாங்க. ஆமா ஐயர் ஆட்சிக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு 1 முடிச்சு 2 முடிச்சு தான் போட்டிருக்காங்க. ஏப்பா 2 முடிச்சு தான் போட்டிருக்காரு. 1 முடிச்சு காணும். ஆமா அம்சம் அனுப்பிய ஓலை கைக்கு வந்துச்சு. எப்பா ஐயா கையில வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்த உடனே ஆமா ஐயரோ கையிலே வாங்கினார். ஏ அம்மா, ஏ கல்யாணி மோசம் போச்சடி. என்ன சுவாமி மோசம் போச்சு? அம்மா என்ன சுவாமி ஓலை வந்துடும். என்ன ஓலை? மரண ஓலையடி. எங்க இருந்து சுவாமி? கம்சங்கோட்டையில இருந்து வந்திருக்கு. நான் இப்ப போகாட்ட உடனே என் தலையை ஆக்கினை செய்து ஓடுவா. ஆமா நான் போறேன். ஆமா ஐயரே, ஆமா ஆட்சி சொன்னாலாம் சரி வரதே வரைய ஒரு முடிச்சையும் போட்டு பெருங்கடா. 3ஆவது முடிச்ச போட்டுக்கோ சுவாமி. கல்யாணிய என்ன ஐயரே, ஆத்துல போகும்போது ஆட்சி முடி குடும்பிக்கு இருந்தாதான். ஆட்சி குடிக்கிறதா? நம்மளாம் போய் சேர்ந்தோம்னா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் தான் ஈமச்சலங்களை செய்யும். ஈமக்கறி செய்யும். அக்ரஹாரத்துல அப்படி இல்ல. இல்ல ஐயர் பேட்டார்னா ஆட்சி தான் ஈமக்கறி செய்வா. எப்ப அவன் தலைமுறை அடிக்கணும். ஏடி என் கல்யாணி, என்னன்னா 8 நாளைக்கு நான் வந்துட்டோம்னா, ஆமா அப்படியே அப்படியே நான் வரலன்னு வை. என்ன செய்யணும்? அந்த அடிய கலட்டி கேடி பழைய மட்டாடி திருக்காடி வெள்ள உடுத்தி காடி வீட்டுக்குள்ள இருந்து காடி காடு பாட்டு காடி ஏறி கல்யாணி கல்யாணி பாலத்தி மூளைய உண்டாந்து
சூரியன் உதிப்பது உண்மையானால் உண்மையே ஆனா ஜோதிடம் சொல்லுவது உண்மை மன்னவா. உண்மைதான் மன்னவா. சந்திரன் உதிப்பது உண்மையானால் நீங்கள் சாதகம் சொல்வது உண்மைதான். உண்மைதான் உண்மைதான் அண்ணா. ஓலைச்சுவடியை கையெழுத்து கொடுத்தார் ஐயருக்கு. ஆமா வராம பேட்டு வாங்க சரி என்று சொன்னார். ஆமா ஓலைச்சுவடியை கையில வேண்டி நேர கம்சமாட்டைக்கு வந்தான். வரீங்களா உத்தரவு உண்டா, ஒரு பாட்டு உண்டா? தண்ணி முகவர்தான் பாவி கம்சன் பூதை தேவகியானவளுடைய அந்த அமுத்த நட்சத்திரத்தை கையில் எடுத்து கொடுத்தான். ஐயனானவரோ உண்மையை சொன்னார். ஆமா எண்ணி 8ஆம் பக்கத்துல உமது தங்கையாகப்பட்ட தேவதைக்கு மாப்பிளை சொந்த முறமாப்பிளே வருவார். ஏவந்திரி ஓ பாப்பா பொய் சொல்லி பணத்தை வாங்க பாப்பா. உடனே பிடிச்ச அடகலா அவனக்கல்ல அடைக்கும். ஐயா அம்மா அடைக்கப்படாது. எப்படி அடைக்கிறோம்? 21 விலங்கு கூட்டமும் ஆமா 21 விலங்கு போட்டு பூட்டி ஊட்டி விஷசந்துகளையும் பிடிச்சு அடைக்கணும். அடைக்க வேண்டும். விஷசந்துகள்னா என்னது? என்னது தேளு, ஆமா வண்டு, பாம்பு பள்ளி கண்பாங்காய் எல்லாத்தையும் பிடிச்சு அடைக்கணும். முக்கியமா ஆமா முசுமந்தத்தையும் பிடிச்சு அடைக்கணும். எப்பா அடைய முடிச்சு அடைக்கணுமா? முசுமந்தத்தை ஏன் பிடிச்சு அடைக்காங்க? என்னதுக்கு என்னதுக்கு? அதாவது ஆமா தப்பா நினைக்கக்கூடாது. என்ன சுவாமி? ஐயர்வாளுக்கு ஆமா ஏயா ஓ எது கடிச்சாலும் தாங்கிக்கிடுவாங்க. ஏப்பா முகவர்தான். முசுமந்தம் கடிச்சா தாங்கவே மாட்டாங்க. பார்த்துக்கோ. ஆமா ஏன் தாங்க மாட்டாங்க? என்னதுக்கு? பச்சரிசி சாதம் சாப்பாடு, பச்சை தண்ணி குளிப்பு. பச்சை தண்ணி குளிப்பு, ஆமா 7 புறம் இழந்து போய் இருக்கும். பார்த்துக்கோ. ஆமா அடிச்சிருந்து வாங்கி தக்காளியா படுத்துருக்கும். அவதான் கையில கை முழங்காலுக்கு அடிபட்டு எழுந்து வரைக்கும் போட்டு எழுந்துட்டாரு. அவர் என்ன செய்வாரு? அந்த படத்துல பிறந்திருக்காரு. உறுப்புன்னு ஒரு எழுப்பு. அதனால அந்த ஐயனாளருக்கு முசுமந்தத்தையும் கொடுத்து அடைச்சிருக்கலாம். அடைக்கிட்டுருந்தான். அப்படி அடைச்சால் மாப்பிள அவர் சொன்ன பிரகாரம் 8ஆம் பக்கம் எங்க வருகிறார் தெரியுமா? எங்க? சூரநாடு தேசத்தீரே, சூரநாடு தேசத்தீரே, சூராரதன் சூராவல்லி, பெற்றெடுத்த திருமாவன் அவன் பேரு வாசுதேவன், பிறந்த 5 அல்லவோமே, 5 வயவனிலே, அம்மாவும் ஆண்டுவானாமே, 8 நல்ல வயதிருக்கோமே, அப்பாவும் ஆண்டுவானாமே. வளர்த்து வந்தது யாரு? ஏப்பா அவன் சின்ன பைக்கியா? அவன் சின்ன பேரியா. அவளும் மாண்டு போனான். 12 வயசு இருக்கும்போது பாரதி மவா பாயில படுத்தா படத்துல போய் சேர்ந்து. எப்பா படகு கொடுத்தா கொடுக்கு போயிட்டான். அதுதான் நல்ல சாவு. ஆமா கீழே படுக்காம பேட்டா பாத்தியா? ஆமா அதுதான் நல்ல சாவு. ஆமா படுக்காம பேரணும். சரி அதனால ஆமா அதோட ஊரார்கள் எல்லாம் ஏறுனாங்க பேசுனாங்க. ஆமோ என்ன மடிந்தா என்ன பணமாயி போனா என்ன செத்தா என்ன மடிந்தா என்ன எவ்வாறு செத்தா என்ன நாக்க புடிங்கிடலோமே நஞ்ச அரைச்சு தின்னிடலோமே. ஆமா என் இளமை செத்தான்னு ஊராரெல்லாம் படிப்பா பேசாங்க. ஆமா நாமம் ஆண்டுகளும் மடிந்திடலோமே பணமாயி போகிடலோமே மடிந்திடலோமே சிவலோகம் சேர்ந்திடலோமே சமுத்திரக்கரை வாராமே பாலமனை ஊணுவானோமே வாழ போய் மாளப்பா. ஏப்பா வாட்ட போய் மாற போறான். அங்க யார் வாழ்ந்து வராங்க? யார் வந்துகிறார்கள்? கடலரசனும் கடற்கரையும் வந்து வருகிறாங்க. ஆமோ எங்களுக்கும் பிள்ளை இல்லை. இல்ல இல்ல உனக்கு பெத்தவனுக்கு ஒத்தமவனா வளர்த்து வருகிறேன் என்றான். ஆமா வளர்த்துட்டு வந்து 21 வயசாச்சு. இளவட்ட பிராயமானா பிராயமானா கடலரசன் ஏ ஐயா ஓ ஒரு கல்யாணத்தை காலகாலத்துல முடிச்சு வைக்கணும் ஏப்பா ஒரு ஆறுதான் சொல்லியிருக்கான். என்று சொல்லிட்டு 1 வாய் சுவத்தை தான் எடுத்து வச்சிருக்கா. ஏப்பா என்ன? டக்குன்னு விக்குது.
ஆமா பொறுப்பும் போயிடுச்சு. ஏப்பா பொறுப்பும் போயிடுச்சு. ஏ பிள்ளை பிறந்தாங்கன்னா இந்த ராசியிலதான் பிறக்கணும். நல்ல யோகத்துல வந்திருக்கான் பிள்ளை. நல்ல யோகத்துல பிறந்திருக்கிறார் பிள்ளை. பையன் பிறந்திருக்கான் பார்த்துக்கோ. ஆமா அதனால என்னம்மா கடலரசன் பார்த்தா என்ன செய்தார்? நீங்க இருந்தா என்னையும் கொண்டுருவேன். என்னையும் சொல்லுவேன். நீ போய் இப்ப எங்கேயாவது போய் விடடா என்று சொன்னா சொன்னா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன? அந்த வாசுதேவனானவன் ஆமோ ஏ ஐயையோ பாவி தெய்வமே என்ன? ஏன் பிறந்தேன் மகனே மகனே ஆமா ஐயா ஏன் பிறந்தேன் மகனே இந்த பூமியில ஆமா என்னென்ன பலன் அடைவேன் ஐயா ஏன் பிறந்தேன் மகனே இந்த பூமியில என்னென்ன பலன் அடைவேன் இந்த பூமியில என்னென்ன பலன் அடைவேன் நான் பிறந்த ஒரு 5 வயதில் ஐயா ஆமா என்னை பெற்றெடுத்த அம்மாவும் வாழ்ந்து போனான். மாண்டு போனா. அதனால நான் இருக்கக்கூடாதுன்னு சமுத்திர கரையிலே வந்து வாழணும்னா ஆமா வாழ ஓடினான் அந்த வாசுதேவனானவன் ஆமையோ ஆகாயத்துல இருந்த ஆகாயவாணியானவள் இருக்கிறாள். ஏப்பா வந்தா. ஆகாயவாணியானவள் வந்தா ஆமா எப்ப நீ மாற வேண்டாம் அழிய வேண்டாம் உன் சொந்த தாய்மாமன் மகா ஆமா தேவகியானவள் இருக்கிறாள். அப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உடனே 8ஆம் பக்கத்துல ஆமா உனக்கு மாலையிட்டு மனமுடிப்பாருந்தா. வைப்பாருங்களா? அந்த உடனே அம்மா அம்மா எனக்கு கருகுமா பட்டணம் தெரியாது, வம்சராஜன் நங்கையும் தெரியாது, என் தாய் மாமா மகா தேவகியும் தெரியாது. ஏப்பா தெரியாது. அப்ப நான் உன்னை கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆமா எப்படி வருகிறா தெரியுமா? எப்படி வருகிறான்? ஐயா சூறாவளி காற்று போல சுழட்டி மூதையா வாசுதேவனையே கருகுமா பட்டணத்தில் ஐயா பட்டணத்தில் கொண்டு வர வாசுதேவனையே அருகுமா பட்டணத்திலே வாசுதேவனானவரை கொண்டு வந்தார் பார்த்துக்கோ. கொண்டு வந்தார். அப்படி விட்ட உடனே என்ன? வம்சராஜனானவன் கேட்டான், ஆமா உனக்கு எந்த ஊரு என்ன தேசம்? இந்த தேசம். எனக்கு சூரநாடு தேசம். ஆமா சூரநாடு தேசத்துல ஆமா எங்க அப்பா பேரு தான் சூரரசன், ஏப்பா எங்க அம்மா பேரு சூரவள்ளி. சூறாவளி. எங்க அத்தை மகனாகி ஆமா மந்திரி சோதிடர் சொன்ன வழியே மாப்பிள்ளை வந்துட்டாரு. 8ஆம் பக்கம் மாப்பிள்ளை வந்துட்டாரு. ஆமா சும்மா போக கூடாதுப்பா, எப்படி போகணும்? அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. சரி நம்ம எல்லாம் என்ன விஷத்தொண்டிகளை பிடிச்சி அழைச்சிருக்கோம். அவர் இன்னும் அவரோட இருக்காரு. ஏன் வந்த பாம்பு கடிச்சு செத்து இருந்தானே, ஏப்பா எது எங்க முடியும்? அந்த பூரம் கடிச்சு செத்து இருந்தா என்னையா ஆளை கொண்டு வந்து கொண்டு இருந்தான் எனக்கு. ஏயா அது யார் போவாளோ? ஆமா அவ ஒரு எலும்பு துண்டு நாள் இருந்து எடுத்துட்டு வர சொல்லு. எலும்பு எதுக்கு வந்தா? அவர் எலும்ப வச்சு ஏப்பா நாள் குறிக்கணும். நாள் குறிக்கணும்னா ஆமா சும்மா போவானுங்க. எப்படி போகணும்? மேல தாளம், ஆமா மாணிக்க மலர் மாலை சரி எல்லாம் எடுத்து கொண்டு போங்க என்றார். ஆமா பார்த்தா என்ன? மந்திரிமாரானவரோ ஆமா கொட்டு மேல முழக்கத்தோடு மாணிக்க மாலையோடு மாறார மந்திரி வேணியர் அழைப்பதோ சத்தம் கேட்கும் போதையோ சத்தம் கேட்கும் போதே உடல பிறக்குதையா மந்திரிமார் ஒன்று கூடி
ஏ அப்பா கூட்டம் விட்டு போன உயிர் ஊரா பண்ணா உடல்ல வந்து சேரும். அப்ப நான் போறேன் பார்த்தான் அம்சராஜனிடத்துல மாப்பிள்ள வந்துட்டாருல ஐயா, நான் போறேன் என் தேசத்துக்கு. ஏயா மாப்பிள்ள வந்துட்டாரு, என் தங்கச்சி கல்யாணத்துல கல்யாண வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும்டா. ஏயா என் மனைவி உயிரோட வச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் செஞ்சுதான் நான் போறேன்னா, ஐயரு உயிரோட இருக்காருன்னா ஆட்சிக்கு நான் ஓட அனுப்புதம்யா போவாதுங்க. நாளை குறித்தா நங்கையாகிய தேவகியானவளுக்கு நாளை குறித்து எல்லா நாளையும் குறித்து 56 தேசத்து அரசர்களுக்கு அறிக்கை கொடுத்தார். எப்படி கொடுப்பாங்க? பட்டண பிரதேசம் முன்னாலே அந்த பந்தி மோசனம் பின்னாலே பின்னாலே அறிக்கை ஓலையை எழுதி வந்தார்கள். தேவகியானவர்களுக்கு தக்காரும் வந்த திருமாங்கலியத்தை எடுத்து கொடுத்தார். தேவனோ திருப்பூட்டினார். அப்படியே திருப்பூட்டி ஒரு புஷ்பரதமானதை அலங்காரங்களை செய்து மத்தளவர் பிரதேசம் அம்சம் சுத்தி கொண்டு அப்படி வருகிற வேளையில அம்சவங்கை தேவகியானவர் புஷ்பரதத்திலே இருந்து ஒரு அதிசய கனியை அதுதான் பசியாக. அதிலே ஒரு முனிவரானவரோ 12 வருட காலங்கள் தவம் இருந்தார். 12 வருஷமான எப்படி தவம் இருக்காரு? எப்படி அந்த பழத்தை அருந்துவதற்கு. அது 12 வருஷத்துக்கு ஒரு பூம்பூத்து ஒரு காய்காய்த்து ஒரு கனியாயிருக்கும். அதை சாப்பிட வேண்டும் என்று ஆற்றிலே சென்று குளிக்க சென்றார். அவர் செல்ல கம்சநங்கை தேவகியானவன் வந்து அந்த கனியை கேட்டார். கனியை கேட்ட உடனே என்ன தங்கைக்கு இல்லாத கனி தரணியிலே யாருக்கு இருக்கக்கூடாது? தங்கைக்கு இல்லாத கனி மாநிலத்தில் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு பரவான ஊர்லாம் பெற்று நான் நம்புகிறேன். 8 பங்காக வைத்து கொடுத்தார். 8 பங்காக வைத்து கொடுத்து ஏயா ஓ பார்த்தா முனிவர் அங்க இருந்து வந்தார். என்ன செய்யறா? ஏ வம்சா ஓ என் தங்கை தேவகிக்கு 8 பங்கு வைத்து கொடுத்தார். இணையில இருந்து 8 பங்குக்கு 8 குழந்தை பிறக்கும். 8வது குழந்தையானது ஏ வம்சா சுத்தி வந்து
ஏப்பா எங்க உறவாட எடுத்து வெட்ட போறான் தேவைக்கு. ஆமா மந்திரி ஓடி வந்து கையை பிடித்தான். ஏப்பா கையை பிடிக்கிறா இதனால் இதுவரைக்கும் அவன் ஒரு உயிரா இருந்தா இப்ப 2 உயிர். ஆமா உனக்கோலத்தில் பிணக்கோலம் நாம வேண்டாம் அப்பா. ஆமா இருவேரையும் சேர்த்து வச்சாதான குழந்தை பிறக்கும். அப்ப என்ன செய்யணும் இருவேரையும் பிரிச்சு வைக்கவே ஆமா தேவகைக்கு ஒரு கல்லறையும் நல்லதையும் வாசுதேவனுக்கு ஒரு கல்லறையும் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்த வேளையில ஆமா தேவகைக்கு ஒரு வயசான பாட்டி கிழவிய காவலுக்கு வச்சான். ஏப்பா தாய் கிழவி ஏன் பாட்டி கிழவிய காவலுக்கு வைக்காங்க? என்ன அவங்களுக்கு தான் ரத்த பிஸ்து இருக்காது பார்த்துக்கோ. ஆமா ரத்த பிஸ்துனா என்ன என்னது? என்ன ரத்த ஓட்டம் அதிகமா இருக்காது. ஏப்பா அந்த உடனே என்ன அவங்க 3 வருவாங்க பார்த்துக்கோ. ஆமா உறக்கமே வராது. சரிதான் அங்க இங்கேயும் தெருவில் அங்க இங்கேயும் போயிட்டு தான் வருவாங்க. அமையா ரத்தம் கொஞ்சம் கூட்டின ஆளு பூரா உறங்க போயிட்டு பார்த்தீங்களா? ஆமா அதனால என்ன ஏயா ஓ ரத்தம் இல்லாத ஆளுங்க தான் உருண்டுகிட்டு வருவாங்க. ஆமா அதனால உருண்டு வராங்க. வரதமே வராது ஆமா ஏயா ஓ ஒரு வயசான பாட்டி கிழவிய கொண்டாந்து காவலுக்கு வைத்தா. சரி ஏ தாய் கிழவி இல்ல உனக்கு ஆமா ஒரு வெட்டி யாழ்ப்பாணம் போயல ஆமா சுப்பி சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஒட்ட பார்த்து ஆமா இப்ப எங்க கிடைக்கு யாழ்ப்பாணம் போயல ஒரு பக்கம் கிடைக்க மாட்டாங்க பார்த்துக்கோ. ஆமா அதனால என்ன இவன் 41 நாள் வரைக்கும் நீ காவலுக்கு இருக்க வேண்டிய என் தங்கச்சிக்கு அண்ணன் தண்ணி எதுவுமே கொடுத்துறாரு. கொடுத்துடக்கூடாது 41 நாட்டு நல்ல உயிர் 41 நாள் தான் பார்த்துக்கோ. சரிதான் நல்ல உயிர் 41 நாள் 41 நாள். அண்ணன் தண்ணி குடிக்காம இருந்தா 41 பக்கம் போய் சேர்ந்துடும். அப்படியா ஏயா நல்ல உயிர் 41 நாள் கழிச்சு என் தங்கச்சி இறந்த செய்தியை சொல்லவா என்று சொன்னார் 41 நாள் கிழவிக்கு கணக்கு தெரியாத மாதிரி ஆமா 41 கல்ல பிறக்கணும் இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு அறையில எடுத்து போடுதா பார்த்து எப்ப ஒரு நல்லா படிக்கிறீங்க அப்பந்தான் பார்த்தா ஆமா தேவகி பெண்ணானவளோ பெண்ணானவள் என்ன செய்கிறா தெரியுமா? என்னன்னா ஆகாயவாணியை எண்ணி புலம்புகிறார். எப்பா பழம்புகிறா எப்படி புலம்புவா? எப்படி ஆகாயவாணி அம்மா அம்மாவே ஆகாயவாணி அம்மா தேவகி காவலுக்கு இருக்க தாய் கிழவிக்கு உறக்கத்தை கொடுத்தான். வாசுதேவனுக்கு இருக்க பாட்டிக்கும் உறக்கத்தை கொடுத்தான். கொடுத்த உடனே ஏ வாசுதேவா 3:45 நாளைக்கு தான் உனக்கு டயம். அக்கரைக்கு போயிட்டு இங்க வந்தோம்னு வந்துக்கோ என்று 21 விளம்பையும் இணையனமாத்திருக்க செய்து வாசுதேவன் கல்லறைக்கும் தேவகி கல்லறைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார்கள். தேவகியானவள் நினைத்து அழுது கொண்டு வளர்ந்திருக்கும் போது ஏ தேவகி போய் தட்டுன உடனே ஐயா சாதங்கரி சமைக்கணுமே படைக்கணுமே ஒண்ணும் இல்லையே என்று கடவுளை நினைச்சார். அவன் கிழிப்பாரோ படைக்கா
மோர் வேணும், சரி பாயாசம் வேணும், ஆமா சாம்பார் அவியல் அப்பளம் கூட்டு எல்லாம் வேணும். அத்தனை வேணும். என்ன செய்ய என்ன அவன் கையமெரிக்காரே பரமுனையும் நினைக்காரோ கரியாச்சி சுவராஜி கரியாச்சி சுவராஜி அந்த கரிக்கு சம்பரியாச்சி கரியாச்சி சுவராஜி போனா 21 விளக்கு இணையம்